ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஹெர்மெஸ் ஏஜென்ட்டை எப்படி நம்ம விண்டோஸ் 11ல் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு உங்கள் சிஸ்டமில் 8 to 16 GB ரேம் இருக்கணும். GPU இருந்துச்சு அப்படின்னா பெஸ்ட். இந்த வீடியோவில் நான் கிளாட் வச்சு தான் நான் ஹெர்மெஸ் ஏஜென்ட் யூஸ் பண்ண போகிறேன். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட கிளாட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால. சப்போஸ் உங்ககிட்ட கிளாட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒலாமலையும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஒலாமலை ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், அதையுமே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் வெல்கம் டு கவிஸ் நெட்வொர்க். ஓகே, ஹெர்மெஸ் ஏஜென்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹெர்மெஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக் ஓஎஸ்க்கு, லினக்ஸுக்கு, விண்டோஸ்க்கான கமாண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இந்த இடத்துல இருக்கு இல்லையா அந்த கமாண்ட், அதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய விண்டோஸ் பவர் ஷெல்லை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா, பவர் ஷெல் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த காப்பி பண்ண கமாண்டை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெர்மெஸ் ஏஜென்ட் வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஸோ நிறைய பேக்கேஜஸ் வந்து அதுவே இன்ஸ்டால் பண்ணும். நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஜஸ்ட் வெயிட் பண்ணால் மட்டும் போதும். நம்ம ஏன் ஹெர்மெஸ் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது பேசிக்கலி ஃபங்க்ஷன் காலிங் அண்டு ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோஸ்க்காகவே கிரியேட் பண்ண ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஏஐ மாடல். ஓகேவா, நம்ம டெய்லி பண்ணுற சைபர் செக்யூரிட்டி டாஸ்க், N8N ஆட்டோமேஷன்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி ஒரு காம்ப்ளெக்ஸான ஏபிஐஸை இன்டெகிரேட் பண்ணுறதா இருக்கட்டும், ரீசனிங் பண்ணுறதா இருக்கட்டும், இதோட அவுட்புட் வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேவா, இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் லோக்கலில் ரன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கிளாட் யூஸ் பண்ணி ரன் பண்ண போகிறோம். சப்போஸ் நீங்கள் கிளாட் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஒலாமல்லாமே வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ லோக்கலில் உங்களால் ரன் பண்ண முடியும். அண்ட் உங்களுடைய டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக செக்யூராக இருக்கும். ப்ளஸ் எக்ஸ்பென்சிவான பெய்டு ஏபிஐஸ்க்கு பதிலாக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதனால தான் வந்து நம்ம ஹெர்மெஸ் ஏஜென்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நமக்கு ஹெர்மெஸ் ஏஜென்ட்டோட செட்டப் விசார்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, இதில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குவிக் செட்டப், ஃபுல் செட்டப், அதுக்கப்புறம் வந்து பிளாங்க் ஸ்லேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக வந்து ரெக்கமெண்டடுக்கு வந்து குவிக் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு இது அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்மெஸ் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் பே பண்ணியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்மெஸ் ஏஜென்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் செட்டப் இருக்குது இல்லையா, செகண்ட் ஆப்ஷன், அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த குவிக் செட்டப் இருக்குது இல்லையா, அதுவுமே ஒரு தடவை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா, ஸோ நான் இந்த இடத்துல 1 கொடுத்து நான் என்டர் பண்ணிடுறேன். 1 கொடுத்து என்டர் பண்ண உடனே எனக்கு இது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு வெப்பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை கூட்டிகிட்டு போகுது. ஓகேவா, இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்மெஸ் ஏஜென்ட்டோட பேஜ் தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ப்ளஸ்ஸு சூப்பர்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பே பண்ணி வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த $0 அந்த ஃப்ரீ பிளானை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் அண்டு கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் ஷோ ஆகும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஓகேவா, அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு நியூ போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகுது. நீங்கள் கூகுள் வச்சு சைன்அப் பண்ணிக்கலாம், கிட்டப் வச்சு சைன்அப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி டிஸ்கார்ட், இது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் கூகுளே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, கூகுள் செலக்ட் பண்ணிட்டு என்னுடைய ஒரு அக்கௌண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு கூகுள் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிடுச்சு. வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு ஆக்டிவ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுது. ஓகேவா, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இது கனெக்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கார்டு கொடுத்து நம்ம பே பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ $0 தான். நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா உங்கள் கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நான் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க போகிறதில்ல, நான் வந்து இதை கேன்சல் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ Ctrl+C கொடுத்து நான் எண்டு பண்ணிக்கிறேன். எண்டு பண்ண உடனே எனக்கு வந்து இது கேன்சல் ஆயிடுது. கேன்சல் ஆனதுக்கப்புறம் நான் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணோம் இல்லையா கமாண்டு, அதே கமாண்டை நான் எகெயின் கொடுத்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுற ப்ராசஸை வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எகெயின் எனக்கு வந்து எல்லாமே வந்து லோட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, இப்படி பண்ணுறதுனால எந்த ஒரு இதுவும் கேன்சல், அதாவது பேக்கேஜ் எதுவும் டேமேஜ் ஆகுமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவும் டேமேஜ் ஆகாது. நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டு எகெயின் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணால் கூட ஆல்ரெடி இருந்தது எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகி இருக்கும். எகெயின் அந்த செட்டப்லேருந்து நம்ம அந்த ஸ்டார்ட் அப் விசார்ட் வந்துச்சு இல்லையா, அது வந்துலேருந்து நமக்கு கண்டினியூ ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஓகேவா, ஓகே, ரீஸ்டோர் யுவர் லோக்கல் சேஞ்சஸ் நவ் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் வந்து நோ கொடுத்துட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே வந்து டவுன்லோட் பண்ணுது. ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண பேக்கேஜஸ் எல்லாத்தையும் எகெயின் எனக்கு அந்த ஸ்டார்ட் அப் பேஜுக்கு வந்து எனக்கு வந்துடுச்சு. ஓகேவா, செட்டப் விசார்ட் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து அந்த ஆப்ஷன் 2 ஃபுல் செட்டப் கொடுத்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன்.
ஒன்ஸ் நான் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து செலக்ட் ப்ரொவைடர், நீங்கள் எந்த ப்ரொவைடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ரவுட்டர் வந்து நமக்கு ஆப்ஷனில் வந்து இருக்குது. நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளாட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க, ஆந்த்ரோஃபி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கன்டினியூ பண்ணிக்கலாம். கோடெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ரவுட்டர் இருக்குது, ஹக்கிங் ஃபேஸ் இருக்குது, கிட்டப் கோபைலட் இருக்குது, என்விடியாவோடது இருக்குது. இப்படி நிறைய மாடல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் ஒலாமா வந்து க்ளவுடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கிமி கொடுத்துருக்காங்க. இப்படி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் எது சூஸ் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆந்த்ரோபிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆந்த்ரோபிக் வந்து நம்பர் 7ல் இருக்குது. ஸோ 7 கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து எக்ஸிஸ்டிங் க்ரெடென்ஷியல்ஸ் அதே மாதிரி ரீஆத்தென்டிகேட் இல்லாட்டி கேன்சல் கேட்குது. நான் வந்து ரீஆத்தென்டிகேட் பண்ண போகிறேன். நான் ரீஆத்தென்டிகேட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இங்கே வந்து கேட்குது கிளாட் ப்ரோ ஆர் மேக்ஸா இல்லை ஆந்த்ரோபிக்கோட ஏபிஐ கீ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குது. கிளாட் ப்ரோ மேக்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ 1 கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். 1 கொடுத்து என்டர் கொடுத்த உடனே எனக்கு நியூ பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் வந்து என்னை சைன்இன் பண்ண சொல்லி கேட்குது. ஓகேவா? என்னுடைய கிளாட் அக்கௌண்ட்டை. ஸோ நான் என்னுடைய கிளாட் அக்கௌண்ட் கொடுத்து நான் சைன்அப் பண்ணுறேன். ஓகேவா? ஆத்தென்டிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஆத்தென்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமே எனக்கு என்ன மாடல் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. இதில் வந்து நிறைய டிஃபால்ட்டான மாடல்ஸ் இருக்குது. சோனெட் இருக்குது, ஓப்பஸ் இருக்குது. ஆனால் ஓப்பஸ் 5 வந்து கொடுக்கல. ஓப்பஸ் 4.8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேபல் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஓப்பஸ் 4.8 வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினலோட பேக் எண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? லோக்கலில் ரன் பண்ண போகிறீங்களா, டாக்கரில் ரன் பண்ண போகிறீங்களா, எஸ்எஸ்ஹெச்சில் ரன் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் ஜஸ்ட் விண்டோஸில் வந்து தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கீப் கரண்ட் இது கொடுத்தே நான் ரன் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு. ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளார இருக்கும். சிக்னல், A2A, கூகுள் சேட், ஹோம் அசிஸ்டண்ட், இப்படி நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிளாட்ஃபார்ம்ஸில் கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இமெயிலு, டிஸ்கார்டு இப்படி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் டெலிகிராம் வந்து இருக்குது. நீங்கள் எது வேணாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணலை, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ப்ராஜெக்ட்டை வச்சு வரும்போது தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அப்போயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த செட்டப்புமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ எந்த ப்ரொவைடர் வேணுமோ அதை மட்டுமே நீங்கள் வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு நான் எது கூடயும் வந்து கனெக்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ நான் வந்து அப்படியே ஜஸ்ட்டு எந்த ஒரு பிளாட்ஃபார்மும் செலக்ட் பண்ணாமல் என்டர் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கல் அண்ட் விண்டோஸ் லாகின் வித் ஸ்கெட்யூல் டாஸ்க். ஓகே, அதெல்லாம் நோ கொடுக்க போகிறேன். ஏன்னா எந்த ஒரு டாஸ்க்குமே வந்து எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ நோ கொடுத்ததுக்கப்புறம் டிஃபால்ட்டான ஒரு கேட்வே சர்வீஸ் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகுது அண்ட் ஸ்டார்ட்டும் ஆகுது. இப்போ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்கு அப்படின்னா என்னென்ன டூல்ஸ்லாம் வந்து ஹெர்மேஸ் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே டிக் அடித்து கொடுத்துருக்காங்க. இந்த டூல்ஸ்லாம் டிஃபால்ட்டாக நம்ம ஹெர்மேஸ் ஏஜென்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து CLIயில் ஒர்க் பண்ண போகிறது தான். ஸோ இதில் இருக்கிறத வந்து டிஃபால்ட்டாகவே நம்ம அப்படியே கொடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம டெர்மினல்லே வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இதில் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாகவே விட்டுறலாம். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரொவைடர் வந்து கேட்குது. லோக்கல் ப்ரௌசரில் யூஸ் பண்ணிக்கணுமா, இல்லை கேமோஃபாக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாமா, இப்படி நிறைய கேட்குது. டிஃபால்ட்டாக ப்ரௌசர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குது. நான் இது எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு வேணும்னா அப்போல்லாம் நான் வந்து அதை ரீகான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா ஸ்டெப்ஸுமே நான் இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ண தான் போகிறேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஒரு இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். சிலது வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு வேண்டாம். நான் வந்து நார்மலான ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் பண்ண போகிறேன். அதே மாதிரி நார்மலான ஒர்க் என்னோடய லோக்கல் லேப்டாப்பில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேங்கிற பட்சத்துக்கு இது எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. நான் எல்லாத்தையுமே வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? உங்களுக்கு சப்போஸ் வேறு ஏதாச்சும் நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எகெயின் நம்மளால் ரீகான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதனால் எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்கிப் பண்ண போகிறேன். ஒன்ஸ் நான் ஸ்கிப் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஓகேவா? அதே மாதிரி என்னுடைய ஃபைல்ஸ் எல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் லொக்கேஷன் நமக்கு காட்டுது. கமெண்ட்ஸ் காட்டுது. என்னென்ன கமெண்ட்ஸ் வந்து ஹெர்மேஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ இந்த இடத்துல ஹெர்மேஸ் கான்ஃபிக்னு சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி ஹெர்மேஸ் வந்து கான்ஃபிக் எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது 2 கமெண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கான்ஃபிகரேஷன்ஸை எகெயின் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் அந்த 2 கமெண்ட். அதை கொடுத்து நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் உங்களுடைய ஏஜென்ட்டை வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் கூட இல்லை மற்ற ப்ரொவைடர்ஸ் கூட. ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு
அகெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்மேஸ் ஏஜெண்ட்டை வந்து நான் ரன் பண்ண போகிறேன். சரியா? நான் என்னோடய டெர்மினலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு ஹெர்மெஸ் கமாண்ட் கொடுத்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ண உடனே எனக்கு ஹெர்மேஸ் ஏஜெண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுதான் வந்து ஹெர்மேஸ் ஏஜெண்ட். இப்போ இதில் வந்து நான் கிளாட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த இடத்துல கிளாட் ஓப்பஸ்ன்னு காட்டுது. சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் மாடல் இல்லை லோக்கலில் ரன் பண்ணீங்க அப்படின்னா அதோட நேம் வந்து உங்களுக்கு காட்டும். ஓகேவா? வெல்கம் டு ஹெர்மேஸ் ஏஜெண்ட், டைப் யுவர் மெசேஜஸ் ஆர் ஹெல்ப் ஃபார் கமெண்ட்ஸ் நமக்கு ஷோ பண்ணுது. இப்போ ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். எனக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து கொடுக்குது. ஐ எம் கிளவுட் ஆந்த்ரோபிக்ஸ் அஃபிஷியல் சிஎல்ஐ அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகேவா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதில் நான் இன்னொரு நேம் வந்து நான் மாற்றி கொடுக்க போகிறேன். ஓகே, இயர் ஆஃப்டர் யுவர் நேம் இஸ் மிஸ்டர் பூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்னோட மிஸ்டர் பூங்கிறதையுமே காட்டுது. இன்னொரு மெயினான ரீசன் ஹெர்மேஸ் ஏஜெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து மெமரி வந்து இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட மெமரியை வந்து இதை அப்டேட் பண்ணிக்கும். ஓகேவா? அது வந்து இதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து இதுக்கு ரிமூவர் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இன்றைக்கி நான் ஒரு ஒர்க்கு ஒன்று பார்க்குறேன். அந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மெமரி பண்ணி வச்சுக்கும். நாளைக்கு நான் அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணும்போது நான் நேற்று ஒர்க் பண்ணேன் இல்லையா, அந்த ஒர்க்கை வந்து இது ரீகால் பண்ணி இதோட மெமரியில் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கும். ஸோ நம்ம அடுத்தடுத்த ஒர்க்கு வந்து பண்ணுறதுக்கு இதுவே ஹெல்ப்பாக இருக்கும். இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று நான் பண்ணிகிட்ருக்கேன். அது அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் போடுறேன். ஓகேவா? ஏஐ சாக்குன்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணேன். அதை நான் டெஸ்ட் பண்ணப்போ நான் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணேன் இல்லையா, அந்த டெஸ்ட் பண்ண அவுட்புட்டை வந்து இது மெமரியில் வச்சுக்கிச்சு. அதே மாதிரியான ஒரு அட்டாக்கோ இல்லை ஒரு சினாரியோஸோ அதே மாதிரி நடக்குது அப்படின்னா ப்ரீவியஸாக இது நடந்ததை வந்து நான் மெமரியில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே அப்டேட் பண்ணிக்குது. ஓகேவா? அது இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ணல. நான் கம்ப்ளீட் பண்ணணுன்னு நான் அதையுமே ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன். ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னா இதுக்கு ஈஸியாக வந்து ப்ரீவியஸாக நம்ம எல்லாத்தையும் மெமரி பண்ணி வச்சுக்குது. நான் அதனால் ஒவ்வொரு தடவையும் ரீகால் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஒர்க்கை வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். நான் ஒரு புதுசாக ஒரு அட்டாக்கோ இல்லை சம்திங் நடக்குது அப்படின்னா அதை நான் எகெயின் இதுக்கு வந்து நான் டேட்டா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ப்ரீவியஸாக நடந்ததை வச்சு அது நமக்கு நல்லா வந்து பர்ஃபார்ம் வந்து கொடுக்குது. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லாஷ் கமெண்ட் வந்து நம்ம கொடுத்து இதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கில்ஸு அண்டு கமெண்ட்ஸுமே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஜஸ்ட்டு ஸ்லாஷுங்கிறது மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய காட்டும். அதே மாதிரி எதுக்கு இருக்குது அப்படிங்கிறதுமே நமக்கு ஷோ பண்ணும். யூசேஜ் வேணும் அப்படின்னா யூசேஜ் பார்த்துக்கலாம். எல்லாமே ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்துக்கிற மாதிரி நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம ஹெர்மேஸ் ஏஜெண்ட்டை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இதை எப்படி இன்னும் நம்ம பெட்டராக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் வீடியோ போடுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம பேஜையுமே நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்ப்போம். பை.